அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தின பிடிஎஃப் வந்து நம்மளோட அ நம்ம இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் அதோட டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துரும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் 79வது காலாட்படை தினத்தை கொண்டாடுகிறது அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்திய ராணுவத்தால ஆண்டுதோறும் அக்டோபர் 27ஆம் தேதி கொண்டாடப்படும் காலாட்படை தினம் 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் 79வது முறையாக என்ன செய்யப்படுது அப்படின்னா, பெருமையுடனும் மரியாதையுடனும் கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 79வது காலாட்படை தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த 79வது காலாட்படை தினம் அப்படின்றது அக்டோபர் 27ஆம் தேதி என்ன செய்யப்படுது அப்படின்னா கொண்டாடப்படக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. 1947ல தான் இதே நாள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் ஆதரவோட பழங்குடியினரினுடைய ஊடுருவலை தடுக்கிறதுக்காக ஸ்ரீநகர் விமான நிலையத்துல இறங்கியோர இந்திய காலாட்படை அந்த இறங்கின இந்திய காலாட்படை வீரர்களுடைய வீரத்தை நினைவு கூறக்கூடிய வகையில தான் இந்த நாள் அப்படின்றது கொண்டாடப்படுது. அதாவது 1947ல இதே நாள்ல பாகிஸ்தான் ஆதரவோட பழங்குடியினரினுடைய ஊடுருவலை தடுக்கிறதுக்காக ஸ்ரீநகர் விமான நிலையத்துல இறங்கிய இந்திய காலாட்படை வீரர்களினுடைய நினைவு கூறக்கூடிய வகையில இந்த தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. அக்டோபர் 27 இந்திய ராணுவம் என்ன செய்யுது காலாட்படை தினத்தை கொண்டாடுகிறது. இந்த காலாட்படை தினம் 79வது முறையாக கொண்டாடப்படுகிறது. அணுசக்தியால் இயங்கக்கூடிய பூர்வஸ்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையினுடைய அந்த சோதனை என்ன செய்யறாங்க அப்படின்னா வெற்றிகரமாக அறிவிக்கிறாரு. யார் அப்படின்னா ரஷ்ய அதிபரான புதின் என்ன செய்யறாரு அப்படின்னா அறிவிக்கிறாரு. அதாவது இந்த ஏவுகணை அப்படிங்கிறது என்னன்னா புயல் ஃபெட்ரால் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்ட ஃபியூரோவிஸ்னிக் தரையிலிருந்து ஏவப்படக்கூடிய தாழ்வாக பறக்கும் கப்பல் ஏவுகணை. இந்த ஏவுகணையோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அணு ஆயுதத்தை சுமந்து சொல்லக்கூடிய திறன் கொண்டது மட்டும் இல்லாம அணுசக்தியால இயங்கும் திறனையும் இது கொண்டது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரு நைனியம் 730 அப்படின்னு சொல்லக்கூடிய அணுசக்தியால் இயங்கும் நீண்ட தூர கப்பல் ஏவுகணை. இது வந்து நீண்ட தூர கப்பல் ஏவுகணை. அணு ஆயுதத்தை சுமந்து கொள்ளக்கூடிய திறன் கொண்டது மட்டும் இல்லாம அணுசக்தியால் இயங்கும் திறனையும் கொண்டது. இதே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா சோதித்து அதனுடைய வெற்றியை வந்து அறிவிச்சிருக்கிறாரு. சரிங்களா? இந்த சோதனை அதாவது 2018ல ரஷ்ய ஜனாதிபதி அறிமுகப்படுத்திய 6 மூலோபாய ஆயுதங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது நேட்டோவால் என்ன செய்யப்படுது அப்படின்னா SSC-X9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கைபால் அப்படின்னு குறியிட்டு பெயரிடப்படுது. அணுசக்தி அதன் இலக்கை அடைவதற்கு முன்பு உலகை பலமுறை சுற்றி பறக்க அனுமதிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கோட்பாட்டினுடைய நோக்கமாக இருக்குது. சரி, இதனுடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சிறிய அணுக்கரு உலையால் என்ன செய்யப்படுது அப்படின்னா இயக்கப்படுது. இது ஏவுகணையினுடைய முன்னோக்கி காற்றை அதாவது செலுத்துறதுக்கு காற்றை வெப்பப்படுத்துது. அதாவது ஏவுகணை முன்னோக்கி போறதுக்கு ஏத்த மாதிரி காற்றை என்ன செய்யுது அப்படின்னா வெப்பப்படுத்துகிறது. அதனால உந்து விசை ஏவுகணைக்கு அது எவ்வளவு எரிபொருளை எடுத்து செல்ல முடியும் அப்படின்றது என்ன செய்யப்படுது அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு அந்த டர்பைன் இயந்திரங்களை மிக நீண்ட தூரத்தையும் என்ன செய்யுது, இயந்திரங்களை விட இது அதிகமான தூரத்தை என்ன செய்யுது, இந்த அணுசக்தி விசை வந்து அளிக்குது. இந்த அணுசக்தி விசை தான் இதுல ரொம்ப அணுசக்தி உந்து விசை, அதுதான் இதுக்கு முக்கியமான ஒரு காரணி. இது 14,000 மைல்கள் வரை என்ன செய்யக்கூடியது அப்படின்னா செல்லக்கூடியது. 14,000 மைல்கள் வரை செல்லக்கூடியது. இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா வழக்கமான கப்பல் ஏவுகணையை விட மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வான் பாதுகாப்பு ரேடார் கண்டறிவதை என்ன செய்யுது அப்படின்னா கடினமாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுசக்தியால இயங்கக்கூடிய இந்த ஏவுகணையினுடைய வெற்றி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அதிபர் புதின் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அறிமுகப்படுத்திருக்காரு. அடுத்ததான் ஸ்டெலாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் முதல் 3D காற்று தரவு செயற்கைக்கோள் வலையமைப்பை அறிமுகப்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் முதல் 3D காற்று தரவு செயற்கைக்கோள் அப்படின்றது ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ESA அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தினுடைய MED-3 அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள். இது வளிமண்டலத்தினுடைய 3D வரைபடங்களை உருவாக்குறதுக்கு வெப்பநிலை, ஈரப்பதம், காற்று மற்றும் பல தரவுகள் என்ன செய்யுது அப்படின்னா படம் பிடிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டது. அதாவது ஹாங்காங்கை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்டெல்லாரஸ் டெக்னாலஜி காலநிலை மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்துறையில ஒரு மைல்கல் திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபீலியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா பூமியினுடைய முப்பரிமாண காற்று தரவை பதிவு செய்யக்கூடிய உலகின் முதல் செயற்கைக்கோள் வலையமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை ஏவுனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம். இது ஜூலை 2025ல ஏவப்பட்டது. வளிமண்டலத்தினுடைய 3D வரைபடங்களை உருவாக்குறதுக்கு இது உதவுது. சரிங்களா? பூமியினுடைய முப்பரிமாண காற்று தரவை பதிவு செய்யக்கூடிய உலகின் முதல் செயற்கைக்கோள் வலையமைப்பாக இது இருக்கும். அகச்சிவப்பு சவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்தி வெப்பநிலை, ஈரப்பதம், காற்று மற்றும் அந்த வாயுக்கள் போன்றவற்றினுடைய தரவுகளை பிடித்து வானிலை முன்னறிவிப்புகளை துல்லியமாக அறிவிப்பதற்கு தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் அப்படின்ற செயற்கைக்கோள் வலையமைப்பை அறிமுகப்படுத்திருக்கு. யார் அப்படின்னா
ஹாங்காங்கை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்டெல்லாரஸ் டெக்னாலஜி உலகினுடைய முதல் 3D காற்று தரவு செயற்கைக்கோள் வலையமைப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து 2026ஆம் ஆண்டை ஆசியான் இந்திய கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாரு. அக்டோபர் 26, 2025 நடைபெற்ற 22வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டுல பிரதமர் மோடி இந்த ஆண்டை வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அறிவிச்சிருக்காரு. இந்த ஆண்டு ஆசியான் உச்சி மாநாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா உள்ளடக்கம் மற்றும் நிலைத்த தன்மை. உள்ளடக்கம் மற்றும் நிலைத்த தன்மை. இந்த கருப்பொருள் என்னன்னா டிஜிட்டல் உள்ளடக்கமாக இருந்தாலும் சரி, தற்போதைய உலகளாவிய சவால்களுக்கு மத்தியில உணவு பாதுகாப்பு, மீள் விநியோக சங்கிலிகளை உறுதி செய்யறதாக இருந்தாலும் சரி, அது கூட்டு முயற்சியோட தான் இருக்கணும் அப்படின்றத இந்த கருப்பொருள் வந்து தெரியப்படுத்திருக்கு. ஒவ்வொரு பேரிடரிலும் இந்தியா தனது ஏசிய நாடுகளோட என்ன செய்யுது அப்படின்னா உறுதியான ஒத்துழைப்போட இருக்கு. மனிதநேய உதவி, பேரிடர் நிவாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், கடல்சார் பாதுகாப்பு, நீல பொருளாதாரம், அதாவது கடல்சார் பொருளாதாரத்துல வந்து நம்மளுடைய ஒத்துழைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்திலையுமே நம்ம இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு 2026 ஆசியன் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக என்ன செய்யறாங்க அப்படின்னா அறிவிக்கிறாங்க. அதாவது ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி இந்த 2026 அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல கல்வி, சுற்றுலா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், சுகாதாரம், பசுமை எரிசக்தி மற்றும் சைபர் பாதுகாப்பு இதுலையுமே நம்மளுடைய அந்த ஒத்துழைப்பை சீராக மேம்படுத்திட்டு வர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் உறுதி பண்ணியிருக்கிறார். சோ பிரதமர் மோடி 2026ஆம் ஆண்டை ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிச்சிருக்காரு. அடுத்ததா கேத்ரின் கொனோலி அப்படின்றவங்க அயர்லாந்தினுடைய 10வது ஜனாதிபதியா இருக்காங்க. 2025 அக்டோபர் 24 அன்று சுதந்திர இடதுசாரி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேத்தரின் கொனோலி அப்படின்றவங்க நாட்டினுடைய 10வது ஜனாதிபதியாக பதவியேற்ற போது ஐரிஷ் அரசியல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை வந்து கண்டது. தனது போட்டியாளரான ஹீதர் ஹம்பரிஸை தோற்கடிச்சு அவங்க பதவியேற்றிருக்கிறாங்க. அயர்லாந்தினுடைய புதிய ஜனாதிபதியாக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஐரோப்பிய நாடான அயர்லாந்துல வந்து ஜனாதிபதிக்கான தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த நிலையில குறித்த தேர்தலில் இடதுசார் அந்த கட்சியினுடைய கேத்தரின் கொனோலி சுயேட்சை வேட்பாளராக போட்டி போட்டிருந்தாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அந்நாட்டினுடைய இடதுசாரி கட்சிகளான சின்வெயின், லேபர் கட்சி மற்றும் சமூக ஜனநாயக கட்சி இதெல்லாம் என்ன செஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆதரவு தெரிவிச்சிருந்தது. இதற்கிடையில இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சோ இந்த அதாவது அயர்லாந்தினுடைய 10வது ஜனாதிபதி என்பதோட அயர்லாந்து வரலாற்றுல 3வது பெண் அப்படின்ற பெருமையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்க. அதாவது அயர்லாந்தினுடைய 10வது ஜனாதிபதி மற்றும் அயர்லாந்தினுடைய 3வது பெண் ஜனாதிபதி அப்படின்ற பெருமை யார் பெற்றிருக்கிறா அப்படின்னா கேத்தரின் கொனோலி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெற்றிருக்கிறாங்க. அடுத்து உலகின் முதல் எண் அடிப்படையிலான ஸ்டேபிள் நாணயமான JPYC அப்படின்றத ஜப்பான் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்கு. ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 27, 2025 அன்று உலகினுடைய முதல் எண்பக் செய்யப்பட்ட ஸ்டேபிள் காயின் JPYC அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ஒரு பிட்காயின், இது வேற ஒன்றும் கிடையாது. உலகின் முதல் எண் அடிப்படை ஜப்பானோட அந்த இதுதான எண். ஸோ எண் அடிப்படையிலான அந்த ஸ்டேபிள் காயினான JPYC அப்படின்றத என்ன செஞ்சிருக்காங்கன்னா அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. என்னைக்கு? அக்டோபர் 27. இது நிதித்துறையில ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுது. பாரம்பரிய கட்டண முறைகளை பயன்படுத்தக்கூடிய நாட்டுல வந்து பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்றதை இது குறிக்குது. ஸோ எல்லாமே வந்து பணத்தால பயன்படுத்தக்கூடிய நாடுகள் மத்தியில வந்து இது முதன்முறையாக பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து அறிமுக தேதி அக்டோபர் 27. உலகினுடைய முதல் எண் அடிப்படையிலான ஸ்டேபிள் காயினுடைய சாதனை வந்து இதுதான். இது நிதித்துறையில பிளாக் செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு முக்கிய படிநிலையாக பார்க்கப்படுது. சோ இருந்தாலும் பல நுகர்வோர் இன்னும் பாரம்பரிய முறைகள் மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ அடுத்து ஐரோப்பிய கிளப் போட்டியில டி குகேஷ் மற்றும் திவ்யா தேஷ்முக் இவங்க 2 பேருமே இரட்டை தங்கம் வென்றிருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டு கோவால நடைபெற இருக்கக்கூடிய செஸ் உலகக்கோப்பைக்கு முன்னாடி இந்திய வீரர்கள் ஐரோப்பிய செஸ் கிளப் போட்டி 2025 அற்புதமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா விளையாடி இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டி குகேஷ் மற்றும் திவ்யா தேஷ்முக் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா இரட்டை தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது 2025ஆம் ஆண்டுல கோவால நடைபெறக்கூடிய அந்த செஸ் உலகக்கோப்பை அதுக்கு முன்னாடி இது இங்க நடந்திருக்கு. இது ஜார்ஜியால, ஏன்னா அது ஜார்ஜியால நடந்துச்சு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஐரோப்பிய செஸ் கிளப் 2025 என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நடந்திருக்கு. ஸோ இதுலதான் இந்த இரட்டை தங்கம் அப்படின்றது கிடைச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான உலக செஸ் கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெறல, இது ஜார்ஜியால நடைபெற்றுச்சு. இந்தியாவில் நடக்க வேண்டியது, பட் ஜார்ஜியால நடக்கல. இந்தியாவில் நடக்கல, ஜார்ஜியால நடந்தது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா தேஷ்முக் இறுதி போட்டியில வந்து கெனோரு ஹம்பியை வந்து வீழ்த்தி சாம்பியன் பட்டன் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வென்றிருக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம். அதாவது 2025 கோவால நடைபெற அந்த 25
இனிமே என்ன செய்யுது அப்படின்னா கோவால நடக்கக்கூடிய போட்டிக்கு முன்னாடி இந்திய வீரர்கள் இந்த போட்டி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜார்ஜால விளையாண்டுருக்காங்க. இது இந்தியாவில் நடக்கணும், பட் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஜார்ஜால நடந்துச்சு. இந்த போட்டியில தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா டி குகேஷ் மற்றும் திவ்யா தேஷ்முக் இரட்டை தங்கம் வென்றிருக்கிறாங்க. அடுத்து கேரளா சுகாதாரத்துறைக்கு 280 மில்லியன் டாலர் கடனை உலக வங்கி ஒப்புதலுக்கு கொடுத்திருக்காங்க. கேரளா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பாலின விகிதம், சுகாதாரம் இதுல முன்னணி மாநிலமாக இருந்தாலும் கேரளால வறுமையினுடைய விகிதம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்திய கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ கேரளா சுகாதாரத்துறைக்கு 280 மில்லியன் டாலர் வந்து கடனை உலக வங்கி ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது சுகாதாரத்துறை மேம்பாட்டு திட்டத்திற்காக 2457 கோடி, இது வந்து ரூபாயில சொல்லணும் அப்படின்னா இது வழங்குறதுக்கு என்ன செஞ்சிருக்கு உலக வங்கி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த நிதி வந்து கேரளாவினுடைய சுகாதார அமைப்பை மேம்படுத்துறதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை வலுப்படுத்துவதற்கும் என்ன செய்யப்படும் அப்படின்னா பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து முதியோர் மற்றும் அதாவது கேரளா சுகாதார மேம்பாட்டு திட்டம் 11 மில்லியன் முதியோர் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களுக்கு உயர்தர சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை உறுதி செய்வதற்காக என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த கடன் அப்படின்றது வழங்கப்படுது. அதாவது வந்து கேரளத்துல 1 கோடிக்கும் மேற்பட்ட முதியோர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த கடன் தொகை வழங்கப்பட்டதாக என்ன செஞ்சிருக்குன்னா உலக வங்கி தெரிவிச்சிருக்காங்க. அதாவது கேரளால உயர் ரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டுள்ள 90% மக்களுக்கு முதியவர்களுக்கும் சிறப்பான மருத்துவ வசதியை கொடுக்கணும், மக்களினுடைய ஆயுள் காலத்தை நீட்டிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு இந்த கடன் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேரளால எண்ம முறையிலான டிஜிட்டல் அடிப்படையிலான மருத்துவ சேவை மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரம், அவர்களுடைய மருத்துவ சேவைகள் தொடர்பான தகவல்கள் டிஜிட்டல் முறையில பராமரிக்கப்படும். பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் யூட்ரஸ் கேன்சர் இந்த மாதிரியான பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் காலாட்படை தினம் எந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னா அக்டோபர் 27. இந்தியா முழுவதும் 79வது காலாட்படை தினத்தை நம்ம இன்னைக்கு அக்டோபர் 27 கொண்டாடிருக்கோம். அடுத்ததா ப்ரூஸ் வெட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை எந்த நாட்டால உருவாக்கப்பட்டுச்சுன்னா ரஷ்யா. நேட்டோ பதவியான SSC-X9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கைபால், இதுக்கு இன்னொரு பேரு 9M730, அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீண்ட தூர கப்பல் ஏவுகணை. இதை ரஷ்யா வெற்றிகரமா சோதிச்சிருக்காங்க. ஃபீலியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை எந்த நாட்டு நிறுவனம் தொடங்கியிருக்கு அப்படின்னா ஹாங்காங். அதாவது ஹாங்காங்கை தலைமையாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்டெலாரஸ் டெக்னாலஜி உலகினுடைய முதல் 3D காற்றுத்தரவு பதிவு செயற்கைக்கோள் திட்டத்தை ஃபீலியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு எந்த வடிவத்தில் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி யார் அறிவிச்சிருக்கா அப்படின்னா ஏசியன் உச்சி மாநாட்டில் யார் அறிவிச்சிருக்காங்கன்னா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. அடுத்து அயர்லாந்தினுடைய 10வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கேத்தரின் கொனோலி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டினுடைய 10வது ஜனாதிபதி. அவர் தனது போட்டியாளரான ஹீதர் ஹம்பரிஸை தோற்கடிச்சிருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த ஜனாதிபதி வரலாற்றுல 3வது பெண். 2025 அக்டோபர் 27 ஜப்பானால் அறிமுகப்படுத்தப்பட்ட உலகின் முதல் என்பக் செய்யப்பட்ட ஸ்டேபிள் நாணயத்தோட பெயர் JPYC. அடுத்து 2025 செஸ் கிளப் போட்டியில வந்து போர்டு 1ல தங்கப்பதக்கம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ். சரிங்களா? சோ வந்து சூப்பர் செஸ் கிளப்புக்காக போர்டு 1ல தனது அணியை வெற்றிக்கு அழைச்சு சென்றவர் இவர் தான். கேரளா சுகாதாரத்துறை மேம்பாட்டு திட்டத்திற்கு வந்து முதன்மை குறிக்கோள் எத்தனை முதியோர் பாதிக்கப்படக்கூடிய குடிமக்களுக்கு உயர்தர சிகிச்சைகளை வழங்குறதுக்கு இருக்காங்கன்னா 11 மில்லியன். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா ஸ்ரீநகர் விமான நிலையத்துல 1வது பட்டாலியன் சீக்கிய படை வீரர்கள் தரங்கி நினைவு கூறக்கூடிய வகையில இந்திய ராணுவம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 27ஆம் தேதியே காலாட்படை தினமாக கொண்டாடப்படுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததோட ஒரு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இங்க இருக்கும். அடுத்ததா ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல ராஜராஜ சோழனுடைய சதய விழா அப்படின்றது எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நவம்பர் 1. இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் இந்த நவம்பர் 1ஆம் தேதி ராஜராஜ சோழனுடைய சதய விழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்துல நடைபெறும். அதாவது 1040வது சதய விழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1 இந்த 2 தேதிகள்ல தஞ்சை பெரிய கோயில் நடக்குது. ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்துல சதய நட்சத்திரத்துலதான் இதை வந்து கொண்டாடுவாங்க. சோ வந்து இந்த 2 தேதிகள்ல என்ன செய்யுது அப்படின்னா நடக்க இருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய மாமன்னன் ராஜராஜ சோழனினுடைய சதய விழா அக்டோபர் 31 என்ன செய்யப்படுது அப்படின்னா தொடங்கப்பட இருக்கு. அடுத்ததா சதய விழா அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சதய விழா அப்படின்றது ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளை குறிக்கக்கூடியது. அதாவது தஞ்சை பெரிய கோயிலினுடைய மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய 1040வது பிறந்த நாள் விழா அதை குறிக்கிறாங்க. சரிங்களா? சதய விழா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விழா குழுவுக்கு தலைவர் து. செல்வம் பார்க் போற்றும் புகழை உடைய தஞ்சா பெரிய கோயிலை கட்டி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த மன்னரினுடைய பிறந்த நாளை அதை சதய விழாவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க.
ஸோ நிகழாண்டு மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய 1040வது சதய விழா. சரிங்களா? ஸோ அதுக்கான நிகழ்ச்சிகள் என்ன செய்ய இருக்கு அப்படின்னா நடக்க இருக்கு. ஸோ அது தொடர்பான விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. சதய விழா அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா அது பிறந்த நாளை குறிக்கக்கூடியது. ஒரு ஆண்டு விழா. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்துல அது நடக்கும். உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை கட்டின மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சரிங்களா? ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் அழகுபடுத்தப்படுறதோட கலை நிகழ்ச்சிகளும் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். அடுத்து, தமிழகத்தில் விவசாயிகளுக்கு சிறுநீரக செயல்திறன் பாதிப்பு அந்த இருப்போட அளவு எவ்வளவு % இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல விவசாயிகளுக்கு சிறுநீரக செயல்திறன் பாதிப்பு எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அறிக்கையில, அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாதிப்பு வந்து 5.13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இணை நோய்கள் இல்லாத 53% பேருக்கு நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு பாதிப்பு இருப்பதாக ஒரு அறிக்கை சொல்லுது. பருவநிலை மாற்றம் காரணமாக 50% பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்துட்டு சிறுநீரக செயல்திறன் பாதிப்பு இருப்போட அளவு வந்து 5.13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தினுடைய காரணமாக 50% பேருக்கு நாள்பட்ட சிறுநீரக நோய்களும் சிறுநீரக செயலிழப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மாநில உறுப்பு மாற்ற ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. விவசாய தொழிலாளர்களிடம் சிறுநீரக பாதிப்புகளை கண்டறியும் ஆய்வு ஒன்று வச்சிருந்தாங்க. 125 இடங்கள்ல இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதுலதான் இந்த அளவு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு அப்படின்றது லான்செட் இதழ்ல வெளியாயிருக்கு. அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஆய்வுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த சிறுநீரக பாதிப்பு அதிகமா வருது அப்படின்னா, இவங்க நேரடியாக வெயில்ல வேலை செய்யறதுனாலதான் இந்த விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு சொல்லலாம். பருவநிலை மாற்றத்தினுடைய தாக்கத்தையும் இந்த இடத்துல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, தமிழகத்துக்கு 2025 சம்பா பருவத்துக்காக யூரியா உரம் எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2025 சம்பா பருவத்துக்காக தமிழகத்துக்கு 4.41 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உரம் வந்து மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. குறுவை பருவத்துக்கான இது ஒதுக்கீடு. சரிங்களா? இதுக்கு வந்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு. குறுவை பருவத்திற்காக 4.41 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. உலக சிக்கன நாள் அப்படின்றது என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா அக்டோபர் 31ஆம் தேதி. இந்தியால இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 30ல என்ன செய்யப்படுது அப்படின்னா அனுசரிக்கப்படுது. சரிங்களா? ஆக்சுவலி உலக சிக்கன நாள் அக்டோபர் 30, இந்தியால நம்ம 30ல அனுசரிக்கிறோம். சர்வதேச சேமிப்பு வங்கி மாநாட்டில் அக்டோபர் 31ஆம் தேதி உலக சிக்கன தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்தியாவுடைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி 1984 அக்டோபர் 31ல வந்து இறந்த காரணத்தினால அக்டோபர் 30ஆம் தேதி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அனுசரிக்கப்பட்டுச்சு. சோ அது தொடர்ந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இதை இந்த நாள்ல அனுசரிக்கிறாங்க. சரி, இந்த சிக்கன நாள் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன வலியுறுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவருடைய சேமிக்கக்கூடிய தொகை இளமையில சேமிக்கும் போது முதுமையில நம்பிக்கையும் பாதுகாப்பையும் கொடுக்குது. அதனால சிறுக சிறுக சேமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க சேமிச்சு வைக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அனைவரும் சிக்கனமாக சேமிக்கிறதுக்கு அஞ்சலக சேமிப்பு கணக்க தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆப்ஷன் சி. அதுல அவர் சொன்ன வாசகம் என்னன்னா, சிக்கனம் கடைபிடிப்போம், சேமிப்போம், சிறப்பாக வாழ்வோம் அப்படிங்கிறதான். அடுத்து, ஏசியான் யூத் கேம்ஸ் அண்டர் 18 பெண்கள் பிரிவுல தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவங்க யார் அப்படின்னா கார்த்திகா. அண்டர் 18ல தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க ஏசியன் யூத் கேம்ஸ்ல. சென்னை மெட்ரோ ரயிலினுடைய பயணிகள் பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏசிஹெச் சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளினுடைய பாதுகாப்பிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னா ஆன்டி ட்ரக் கதவு பாதுகாப்பு முறை. சரியா? டோர் சேஃப்டி சிஸ்டம். என்ன சொல்றாங்கன்னா, ரயில் கதவுகளின் சேலை, பை, பட்டை, பெல்ட் இந்த மாதிரியான பொருள் சிக்கிக்கிட்டா இந்த அமைப்பு தானாவே அதை கண்டுபிடிச்சிடும். கதவில் சிக்கிய பொருள் இழுக்கப்படும் போது ரயிலை தானாகவே அவசர கால பிரேக்கை போட்டு நிப்பாட்டுற அளவுக்கு இது செட்டப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு ரயில் ஓட்டுநருக்கு உடனடியாக எச்சரிக்கை கொடுத்து அதை சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவும். ஸோ இதன் மூலம் பயணிகளினுடைய பாதுகாப்பு அப்படின்றது உறுதிப்படுத்தப்படும் அப்படின்ற தகவலுக்கும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைய தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தொடர்பான கேள்விகள், குவிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க.